வணக்கம். செயல் வடிவம் இல்லாத பேச்சும், பேச்சு இல்லாத செயல் வடிவமும் ஒருபோது தீர்வை கொடுக்காது. இந்த உலகமே செயல் வடிவம் மூலம் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பேச்சு மூலம் இயங்கலை. பேச்சும் அதில் ஒரு அங்கம், அவ்வளோதான். பேசுனா செய்யணும், செஞ்சால் அதை பேசணும். இதுதான் இந்த உலகத்தினுடைய தாரக மந்திரமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு 150 ஆண்டுகளாக, இல்லைனா ஒரு 100 ஆண்டுகளாக தமிழகத்தில் பேசி 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 மட்டும்தான் இங்கே அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னொரு காலத்தில் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி களம் கொள்வாங்க. களம் கண்ட பிறகு தான் அதிகாரத்துக்கு வருவாங்க. அப்போ பேசி அதிகாரத்துக்கு இந்த மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கான்னு பார்த்தோமா, 1% கூட கொடுக்க கிடையாது. சரிங்களா? அதாவது இந்த மக்களை எந்த அளவுக்கு வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த மக்களை சுரண்டலுக்கு ஆட்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு தான் இங்கே உள்ள பேசி நம்மை ஆண்ட அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மீண்டும் இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ என்னடா பேசி தான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் நாங்கள் செயல் வடிவம் கொடுப்பணும் அப்படின்னு சில பேர் பேசும் பொழுது நமக்கு ரொம்ப சிந்திக்க தோணுது. என்னடா எவ்வளோ பேச்சடா கேட்குறது, எவ்வளோ உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி கூடிக்கிட்டே இருக்கிறோம்டா. எப்படா இந்த மண்ணுக்கான செயல் வடிவத்தை இந்த மக்கள் கொடுக்க போகிறாங்க, மக்களுக்கான தலைவன் என்னைக்கிடா செயல் வடிவ தலைவனாக தமிழகத்தில் உருவாக போகிறான் அப்படின்னு நொந்து வெம்பிக்கிட்டு இருக்க டயத்தில் மீண்டும் பேச்சாளர்களாகவும் பேசி இந்த மக்களை கவர் பண்ணுறக்கூடிய தலைவர்களை தான் அங்கே உருவெடுக்கிறாங்க. செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே யாருமே இங்கே இல்லை. நான் ஒரு 10 ஆண்டுகளாக களத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல தலைவர்களை சந்திச்சிட்டேன், பல தலைவர்களை பேசிட்டேன். ஒரு சில தலைவர்கள் சின்னதளவுக்கு அரசியல் புரிதலோடு நின்று இன்றைக்கி செயல் வடிவத்தை கொடுத்தாலும் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டு போயிடறாங்க. ஆனால் தமிழ் தேசிய தலைவர்கள் செயல் வடிவம் கொடுக்குற அளவுக்கு இங்கே பெரிய அளவுக்கு யாருமே இல்லை. ஆனால் நல்லா பேசுகிறாங்க. அவங்க அளவுக்குலாம் அந்த அளவுக்கு யாரும் பேச முடியாது. அதுபோல் கலைஞர் கருணாநிதியை விட, அறிஞர் அண்ணாவை விட, வைகோவை போலலாம் இங்கே யாரும் பேசிட போகிறது கிடையாது. ஆனால் அவங்களாம் ரொம்ப பேசிட்டு போயிட்டாங்க. அதை தொட்டு இன்றைக்கி சீபா ஆதித்யநாத் நிறைய பேசிட்டு போயிட்டார். தமிழரசு நல்லா பேசிட்டு போயிட்டார். அதாவது தமிழரசன் அல்ல, தமிழரசன் பேச்சாளர் என்றால் தமிழரசன் கள போராளி, களத்தலைவன். ஆக இங்கே களத்திலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த அரசு ஊக்குவிக்க மாட்டேங்குது. அவர்களை முளையில கிள்ளி எறிஞ்சுது. நல்லா பேசுகிறவங்களை இந்த அரசு ஊக்குவிக்குது. அந்த அரசு அவர்களை வெளியில் ஃப்ரீயாக விடுது. களம் காணக்கூடிய நபர்களை அப்படியே முளையில கிள்ளி தூக்கி வீசிடுது. அப்போ இதில் என்ன தேவைன்னா களம் காணக்கூடிய தலைவர் தான் இங்கே வேண்டும்ங்கிறத இந்த அரசு முதல்ல தெளிவாக களம் காணக்கூடிய தலைவர்களை இங்கே முளையில கிள்ளி எறிய பார்க்குது. அப்போ பேசக்கூடிய தலைவர்னால இந்த அரச கட்டமைப்புக்கு அடிப்படைக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா பிரச்சனை இல்லைன்னு கருதுது. அதனால் அவங்க வளர விடுது. ஆக செயல் வடிவம் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. செயல் வடிவம்னா என்ன? துப்பாக்கி எடுத்து சுடணும்னு சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. இல்லை அறுவாள் எடுத்து வெட்ட சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. குறைஞ்சபட்ச செயல் வடிவங்கிறது இந்த மண்ணையும், இந்த மொழியையும், இந்த மக்களையும், என்னுடைய வீடையும், என்னுடைய பாரம்பரியத்தையும், என்னோட பண்பாடையும், என்னோட கலாச்சாரத்தையும் அழித்தொழிக்கிற ஆள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும். குறைந்தபட்சம் நம்ம அடித்து விரட்டணும். அதற்காக குறைந்தபட்ச தியாகமாக அதை செய்யணும். அதுக்காக கள தலைவர்கள் வேணும் தான் நான் சொல்கிறேன் ஒழிய, பெரிய புரட்சியாளர்கள் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் மாற்றி அமைக்கிற மாதிரியான தலைவர்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வருவாங்க. இப்போதைக்கு அதுக்கான காலம் இல்லை. ஆக குறைந்தபட்சம் களத்தில் நின்று தீர்மானித்து அந்த களத்தை நம்மை அழிக்கக்கூடியவனை அடித்து விரட்டக்கூடிய நபர்களாக நம்ம உருவெடுக்கணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஆக களத்தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். இல்லைனா களத்தில் நின்று செயல் வடிவம் கொடுத்த தலைவர்கள் பின்னாடி அணிவகுப்போம். நன்றி, வணக்கம்.